ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் சிவான் அனிமோட 21வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, எழுந்துறான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல தேங்க்யூ ஐனஸ்ன்னு அவன் சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறான். நம்ம டுன்டுனும் அப்படியே பயபடியா மாறிடுறான். டுன்டுன் நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால கொஞ்சம் நேரம் தூங்குடா. ஐனஸ் கூட இப்ப யோயோ கமாண்டர் அப்புறம் பிளாக் பாய்சன் கிங்னு 3 பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. இவங்கள யூஸ் பண்ணியே இவரு மொத்த டைனாசிட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவரு உள்ளரே சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவை ஜெனரல் மேன்சன் இவங்க கூட இருந்ததுனால தான் இந்த பிரின்ஸ் கியூஐ மேன்சனை சேர்ந்தவங்கள தோக்கடிச்சு இதெல்லாம் எங்களால வெற்றி பெற முடிஞ்சிச்சு. கண்டிப்பா பிரின்ஸ் கியூஐ சேர்ந்தவங்க ஃபியூச்சர்ல எனக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. அந்த நேரத்துல ஜெனரல் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். ஐனஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஜெனரல். சரி வாங்க நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லவும், என்னடா எல்லா ட்ரெஷரும் நீ எடுத்ததான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த ரூயின்ல இன்னும் பல ட்ரெஷருங்க மறைஞ்சிருக்கு. இந்த இடத்த நீ குறைச்சி இடம் போட்டுக்கிட்டு இருக்காதரான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேட்டர்ன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கு. இதை எப்படி நம்ம உடைக்க போறோம்னு தெரியலையேன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கண்டிப்பா எதனா ஸ்பெஷலான ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இதை திறக்க முடியும். அப்படி ஓபன் பண்றப்ப எதனா தப்பு நடந்துச்சுன்னா இது அதையே வெடிக்க வச்சு பல 100 மைலுக்கு இருந்த இடம் தெரியாம அழிச்சிரும் அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்கவும், அப்படின்னா டோருக்கு அந்த பக்கம் இருக்கிற ட்ரெஷரை நம்மளால பார்க்க முடியாதா? இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதெல்லாம் இல்லை. அப்படின்னா யோயோ உங்களால இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை உடைக்க முடியுமா? இதை கண்டிப்பா உடைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 5 லெவலாச்சும் இருக்கும். ஆனா என்னால இப்ப அதை பண்ண முடியாது. அப்படியே அவங்க சோகமாவே, ஆனா ஸ்பெஷலான ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி இதை ஓபன் பண்ண முடியும். ஐயோ அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பண்ண தெரியுமா? கண்டிப்பா. ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. திருப்பி அப்படியே எல்லாரும் சோகமாக ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ இதுக்கப்புறம் நீங்க பேசுறப்ப கொஞ்சம் கேப் விடாம பேசுங்க. ஆனா நான் ஒரு கெஸ் பண்ணி இருக்கேன். இதை தானே அந்த சிட்டில என்னுடைய காசை வேஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு வந்தேன். இந்த யுவான்விய பார்த்தப்ப எனக்கு ஏதோ ஸ்பெஷலா தோணிச்சு. அதனால இப்ப இது வேலை செய்தா இல்லையான்றத நான் பார்க்க விரும்புறேன். எனக்கு தெரிஞ்சு இது மூலியமா தான் இதை அன்லாக் பண்ண முடியும். அப்படின்னா 20,000 ஏன கொடுத்து வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு இது ஒர்த்து தானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். சரி முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த யுவான்விய பத்தி எனக்கு சரியா தெரியாது. நான் எதனா மிஸ்டேக் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ஜெனரல் நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் யோயோ கூடவே இருக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். சரி ஐனஸ் நான் வெளியில போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாய்சன் கிங் அங்கிருந்து ஓடி போயிடும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் யோயோ மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னடா இதை நினைச்சு உனக்கு பயமா இல்லையாடான்னு யோயோ கேட்கவும், நான் எப்பயும் உங்களை பாதுகாப்பா பார்த்து பண்ணி என்னுடைய மாஸ்டருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி நான் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியும்? எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ட்ரெஷரையும் தூக்கிக்கிட்டு போயிடுவேன் தானே நீ நினைச்சு பயப்படுற. ஐனஸ் நானும் உங்க கூடவே இருக்கிறேன்னு யூவி சொல்றான். சரி எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு ஹீரோ சொல்லவும் அப்படியே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. யோயோவும் அவளுடைய சொல் பவரை யூஸ் பண்ணி அதுக்குள்ளார இருக்கிற சோர்ஸ் பேட்டர்னை பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அதை அன்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. பார்த்தா திடீர்னு அதுக்குள்ளார இருந்து பவர் யோயோ சைடு வர ஆரம்பிக்கவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்க இதை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஷீல்டை வர வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க யோயோவோ திருப்பி அவளுடைய சோர்ஸ் பேட்டர்ன் அனுப்பி அதை அன்லாக் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்துல என்னுடைய கதை முடிஞ்சிரும்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி சீக்கிரம் போயிட்டு கதவை திறடான்னு யோயோ சொல்லவும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியே அந்த கதவை திறந்துடுறோம். என்ன இந்த இடம் இவ்வளோ இருட்டா இருக்குன்னு யூவி சொல்றதை கேட்டுட்டு யோயோவோ அவளுடைய சோர்ஸ் பேட்டர்ன் மூலியமா அந்த இடத்துக்கு வெளிச்சத்தை வர வச்சாரா. என்ன இதுக்கப்புறம் வைய காணமேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்க கீழ இருந்து வை உருவாக ஆரம்பிச்சிருது. இதுதான் வார் சீஃபோடைய வேர் ஹவுஸ் மாதிரி தெரியுது. ஆனா இது உங்களுடைய கோர் எல்லாம் இப்ப வேலை செய்யற மாதிரி தெரியல. அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வாரியஸும் நம்மளுடைய ராயல் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா பிரின்ஸ் கியூ மேன்சனை சேர்ந்தவங்கள நினைச்சு நம்ம எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை இப்போதைக்கு நினைச்சு கூட பார்க்காத. இதுங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னாலே ஒரிஜினல் டெக்ஸ்டோட லெவல்ல இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும்டான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் தாண்டி அந்த சைடு வர யோயோ கை கொடுங்கன்னு சொல்லவும் யோயோவோ அப்படியே கையை கொடுத்துட்டு அப்படியே அந்த சைடு வந்தாரா. அப்படியே 3 பேரும் ட்ரெஷர் பாக்ஸ் கிட்ட நடந்து வரப்ப ஐனஸ் அதுக்குள்ளார எதனா ட்ராப் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கன்னு யூவி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ பிரஷை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணவும் அதுக்குள்ளார இருந்து என்னவோ ஸ்பிரிச்சுவல் பால் வெளியில வந்து அதை போய் ஆக்டிவேட் பண்ணிடுது. பார்த்தா அந்த இடம் எப்படி அழிஞ்சிச்சுன்றத அது ஒரு படம் மாதிரி போட்டு காட்டிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த செக்ட் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சா? பார்த்தா யோயோவோட தாத்தா கூட சண்டை போட்டவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய ஃபவுண்டேஷனுங்களை வர வச்சு அதிலிருந்து லைட்டிங் பவர்களை அனுப்பி அந்த இடத்தை அழிச்சிடறோம். என்ன இப்படிதான் இந்த பிளாக் ஆபீஸை அழிச்சானுங்களா? யோயோவோ அதை பார்த்துட்டு கடுப்பாயிரும். நம்ம ஹீரோ யோயோ கடுப்பா இருக்கிறத பார்த்துட்டு யோயோ என்ன ஆச்சுன்னு கேட்கவும் எதுவும் இல்லடா நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிடுறா. என்ன திடீர்னு யோயோ ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த ரெக்கார்டர்ல பிளாக் ஆபீஸ் அழிஞ்சு போனதை பார்த்துட்டு தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களோன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு அடுத்த பாக்ஸை வந்து ஓபன் பண்றான். பார்த்தா அதுல இருந்து ஒரு சோடு வேகமா வரவும் ஹீரோ அதை தள்ளி விட்டுட்டு யூவி கவனமா இருன்னு சொல்ல அந்த சோடு வேகமா வந்து நம்ம யூவியை அடிச்சிருது. இல்ல யூவி என்ன உனக்கு எதுவும் ஆகலையா? ஐனஸ் நான் நல்லாதான் இருக்கேன். இப்ப இங்க என்னதான் நடந்துச்சு எனக்கும் தெரியாது. உன்னுடைய சோல் ஸ்பேஸ்ல செக் பண்ணி பாருன்னு யோயோ சொல்ல அவளும் அப்படியே செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்வாடு உள்ளாரதான் இருக்கு. 7 பேலஸ்ல இருக்கக்கூடிய சிறந்த ஸ்வாடுல இதுவும் ஒன்னா. அது மட்டும் இல்லாம இதோடைய பேரு யங் மிங் சிங்கா. இது எல்லாத்தையும் 7 ஹவுஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு யூவி சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா அது கண்டிப்பா 10 யுவான் வெப்பனா தான் இருக்கும். என்ன 10 யுவான் வெப்பனா? ஐனஸ் கண்டிப்பா இது உங்களுக்கு தான் தேவைப்படும். நான் இதை வெளியில கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வர வைக்க ட்ரை பண்றா. ஐனஸ் என்ன மன்னிச்சிருங்க அந்த ஸ்வாடு தூங்குற மாதிரி தெரியுது. நான் சமன் பண்ணா அது வெளியிலே வர மாட்டேங்குது. யுவான் வெப்பன் எல்லாம் அதுங்களுடைய மாஸ்டரை அதுங்களே தான் சூஸ் பண்ணும். அது ஒன்னதான் சூஸ் பண்ணியிருக்கு. நீ இப்ப அதை வெளியிலே வர வச்சாலும் சூயுவானால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு யோயோ சொல்லவும் யோயோ சொல்றதும் சரிதான். இதுக்கப்புறம் அது ஒன்னுடையது. அதை இப்ப நீ வெளியில கொண்டுகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் அடுத்த பாக்ஸை ஓபன் பண்றேன். நீங்க 2 பேரும் பின்னாடியே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு என்னது லிக்விட் பாலா? யோயோ இது என்னன்றத கொஞ்சம் என்கிட்ட சொல்ல முடியுமா? உன்னுடைய ஒரு டிராப் ரத்தத்தை அதுல விட்டு பாருடான்னு யோயோ சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவனுடைய ரத்தத்தை அதுல விட அந்த இடம் ஃபுல்லா சுத்தி வந்துகிட்டு இருந்து ஒரு ஆர்மரா மாறிடுது. என்ன ஒரு பேட்டல் ஆர்மரான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா இது யூஸ் பண்ற மனுஷன் கூட மெர்ஜ் ஆகி அவனுடைய பவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுடா. என்னது மனுஷன் கூட மெர்ஜ் ஆகுமா? அதை தொடறதுக்கு ட்ரை பண்றான்னு யோயோ சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து தொட அப்படியே நம்ம ஹீரோவுடைய உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிக்கவும் ஐனஸுக்கு எதுவும் ஆகாது இல்ல கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு யோயோ சொல்ல அப்படியே அந்த ஆர்மர் அவனுடைய உடம்பு ஃபுல்லா வந்துருது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்மர்ல அப்படியே சீனா போச கொடுத்துக்கிட்டு இருக்க 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இது ஏதோ மேஜிக்கல் வார் கோஸ்ட் மாதிரி இருக்கு. என்னுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குத்தவும் அந்த இடமே பொழந்துகிட்டு போயிடுது. உண்மையிலே இதோட பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோக்கு என்னவோ ஆரம்பிச்சு கீழே விழுற மாதிரி போயிடும். சிஸ்டர் யூயோ ஐனஸுக்கு என்ன ஆச்சு? இவனும் கவலைப்படாத அவனுடைய சொல் பவர் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே கண் முழிச்சிருவான். அப்படியே நம்ம ஹீரோவும் கண் முழிச்சுட்டு எனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க மெர்ஜான உடனே எதுக்காகடா அதை யூஸ் பண்ண? அதனாலதான் உன்னுடைய சொல் பவர் குறைஞ்சிருச்சு. உன்னுடைய சொல் பவரை நீ இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இல்லன்னா அதுவே உன்னுடைய சொல் பவரை எல்லாத்தையும் காலி பண்ணிடும்டா. என்ன இது இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யோயோ என்னை விட உங்களுடைய சொல் பவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால நீங்க இதை எடுத்துக்கோங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ உன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அது கூட மெர்ஜ் ஆயிட்ட. இதுக்கப்புறம் அதை யாரையும் அக்செப்ட் பண்ணிக்காதுரா. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நீ சீக்ரெட்டாவே வச்சுக்கிட்டு இரு. ஃபியூச்சர்ல உன்னுடைய ஒரிஜின் டெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி இதோடைய சக்தியும் உன்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும்டா. அதுக்கப்புறம் நீ உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆகிடலாம். யோயோ நீங்களே இதை பத்தி இவ்வளவு சொல்றீங்கன்னா உண்மையிலே இது ரொம்ப அற்புதமானது தான். இதுக்கப்புறம் நான் இதை இன்னுன்னு கூப்பிட போறேன். சரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ட்ரெஷரும் இருக்கிற மாதிரி தெரியல. வாங்க நம்ம கிளம்பலாம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. என்னுடைய அப்பாவை அனுப்பி இந்த இடத்துல இருக்கிற வாரியர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர சொல்றேன். இந்த பிளாக் கிங் அந்த ஐனஸ் கூட கூட்டணி வச்சு பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமா திரும்பி போயிட்டு இந்த விஷயத்த பிரின்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கடா. இன்னைக்கு அந்த ஜூயிவான் பண்ணதை விட 100 மடங்கா அவனுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்படியே மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.